ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். ஸோ கைஸ், பகவத்கீதா பக்தி யோகா சாப்டர் 12 உடைய கம்ப்ளீட் 20 வேர்சஸையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்னாலேயே நம்ப முடியல. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இட் வில் நாட் க்ரோ. நம்மளே இடித்து பிடிச்சி இழுத்தாலும் வளராது. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ஃப்ளோ வித் த ஃப்ளோ ஆஃப் டைம். அந்த மாதிரி பகவத்கீதாவுக்கு என்னடா பட்டுன்னு இப்போ தான் ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே கர்ம முடிஞ்சிருச்சு, பக்தி யோகாவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்றைக்கி காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் வேர்ஸ் பை வேர்ஸ் அலாங் வித் யூ. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இப்போது மெயினாக ஓவரால் டேக் அவே ஃப்ரம் திஸ் பக்தி யோகா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பக்திங்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா, அதாவது எனக்கு உண்டான புரிதல், உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்துணர்வு இல்லை மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல. பட் பக்தி அப்படின்னா நம்ம இது தாண்டா பக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு புரிந்துணர்வில் இருப்போம். இதை படித்து முடித்ததுக்கப்புறம், இதை உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இதை கோத்ரூ ஏன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய தேர் ஆர் சம் ஃப்ரெண்ட்ஸ் வி கெட் இன் டு டீப்பர் டிஸ்கஷன் ஆன் டேக்கிங் ஒன் வேர்ஸ் ஆர் ஒன் ஸ்லோகா. இது எப்படி பாசிபிள், இது நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், whenever I travel, my travel time is my டாக்கிங் டைம். முக்கால்வாசி அப்போ தான் பேசிகிட்டு இருப்பேன். இது ஃபோன் மெசேஜ். ட்ராவல் டைம் இஸ் மை பப்ளிக் என்கேஜிங் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி டென்ட் டு டிஸ்கஸ் ஆன் ஏதாவது ஒரு ஸ்லோகா எடுத்து, இந்த ஸ்லோகா இப்படி சொல்லியிருக்கு, இது எப்படி பாசிபிள், இது அப்படி பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன். இல்லை இது இவருடைய பாஷ்யத்தில் அப்படி சொல்லியிருக்கு, அவருடைய கமெண்ட்ரியில் இப்படி சொல்லியிருக்கு, இதை நம்ம 2024 இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரே இன்டலெக்சுவல் கான்செப்ட் ஓரியன்ட் டிஸ்கஷனாக இருக்கும். இதை தான் சத்சங்கம்னு சொல்கிறாங்களா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இது நம்ம சூப்பரான விஷயம், ஒரு சின்ன த குவிக் கிராஸ்ப் ஆஃப் வாட் எவர் வி ஹவ் கான் த்ரூ இஸ். இப்போ பகவத்கீதா பக்தி யோகாவில் இனிஷியலி இனிஷியலி அர்ஜுன் வில் சே, ஹே நான் உன்னை எப்படி பார்க்கறது நல்லது, விச் பாத் இஸ் பெஸ்ட். அதாவது நீ கிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ணன், லார்ட் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்ட்டு உனக்குன்னு ஒரு பேர், ஒரு உருவம், ஒரு ஐடென்டிட்டி, ஒரு குவாலிட்டி அப்படின்னு இருக்கு. அதை நோக்கி நான் பக்தியாக உருவ வழிபாடு பண்ணலாம். இல்லையா பரமார்த்த ஸ்வரூபமாக எனக்குள்ள லைஃப் எனர்ஜியாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக நீ தான் இருக்க, லைஃப் எனக்குள்ளே இருக்கிற உசுறு நீ தான் அப்படின்னு நான் அந்த கோணத்துலையும் ஒன்று அணுகலாம். எது ஈஸி அப்படின்னப்போ லார்ட் கிருஷ்ணா இஸ் டெல்லிங், ஹே ஸோ சிம்பிள் மேன், என்ன பாரு, ஈவன் இன் த இயர் ஆஃப் 2024 அண்ட் ஆல் த டைம்ஸ் டு கம், ஹீரோ வர்ஷிப்பிங் இஸ் சம்திங் வண்டர்ஃபுல் அண்ட் சம்திங் ஈஸி ரேதர் தென் கண்ணால் பார்க்காத, காதால் கேட்காத, மனசால் புரியாத, உணர முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி எப்படி உருக முடியும். செம்மையான லைன். வாவ். அதாவது உணர முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி நம்மளால் உருக முடியுமா? உணர முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி நம்மளால் உருக முடியுமா அப்படின்னா நோ, இட்ஸ் லைக் அன் இன்ஃபினிட்டி லூப். அப்படிதான் நமக்குள்ளே இருக்கிற ஆத்ம சாட்சாத்காரத்தை நமக்குள்ளே இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நம்ம உணர்றது. இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி எ வெரி சேலஞ்சிங் ரிஸ்கி பாத். ஏன்னா எவ்ரி டைம் ஈகோ பாப்ஸ் இன் வித் லாட் ஆஃப் செல்ஃப் டவுட் அண்ட் இன்டெலெக்சுவல் கொஸ்டினிங். பட் கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயத்தை நம்மளால் உணர முடியும்ல. அது எப்படி கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம். நம்ம ஸ்ரீகிருஷ்ணனையோ ஸ்ரீராமனையோ கண்ணால் பார்க்கவே இல்லையே அப்படின்னா ஸோ சிம்பிள். இப்போ ஏதாவது ஒரு ஃபேவரட் ஹீரோ எடுத்துக்கலாம். உங்களோட ஹீரோ, என்னோட ஹீரோ, யாரோட ஃபேவரட் ஆக்டர்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய படங்கள் பார்க்க அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய அப்ரோச், அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அதெல்லாம் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம அதால் ஈர்க்கப்படுவோம். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேசுகிற ஆட்டிடியூட், அவங்களுடைய யோசிக்கிற விஷயம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு the source we have is now we could see lot of movies of that actor in Amazon, Hotstar, Netflix, யூடியூப், தியேட்டர், எல்லா இடத்துலையும் அவங்களோட மூவிஸ் இருக்குது. அண்ட் எக்கச்சக்கமான அவங்களோட இன்டர்வியூ இருக்குது. ஏதாவது ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா அவங்களாம் ஸ்பெஷல் இன்டர்வியூவில் வராங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க நமக்கு
நம்ம அவங்களால ஈர்க்கப்படுறோம் and we tend to say that oh my god I love this person அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். Because we have all the sources to get an image about the person. அந்த காலத்தில் we have books, we have places, historical places, books, ancient structures, scriptures, அது எல்லாமே தான் இருக்குது. அதாவது ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்கிரிப்சரை படிக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ மை ஓன் எக்ஸாம்பிள். ஐ எம் நாட் பேசிக்கலி எ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி ரிலீஜியஸ்லி பக்தி அந்த ஆங்கிளில் யோசிக்கிறவனாக தான் இருந்தேன் சின்ன வயசில், டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா நம்ம வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கும்ல, அந்த வயசு வரைக்கும் நம்ம வந்து காட்டப்பட்ட உலகத்தை தான் நம்புவோம். கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் the lot of questions comes, you know, we think it is an intellectual questions, hey parra he is a rebel questioning everything அப்படின்ட்டு. பட் வந்து பட் ஆன் தி அதர் சைடு நம்ம கவனிக்காத ரிப்பர்கஷன் என்ன அப்படின்னா நம்ம ஈகோ வந்து ஷார்ப்பன் ஆகிக்கிட்டே போகும். நான் பாரு எவ்வளோ நம்ம கேள்வி கேட்டு அடுத்தவங்களை பதிலே இல்லாமல் உட்கார வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஈகோ தலைக்கு மேலே ஏறி நின்று பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கும். With on a right only, it's not about asking contradictory questions every time. And அந்த கேள்விகளுக்கு பதில் நான் நிறைய பேர்கிட்ட கேட்க ஒன்று பதில் கிடைக்காது, இல்லை இருக்கிற பதில் வந்து I'll not be able to convince myself with whatever the replies and responses I have got. So I started exploring a lot of things in book. தேவையான, அதாவது I'm facing a problem, why this problem is coming to me, ask everybody I know, I am not getting the proper answer, then ask where are the sources available அப்படின்னு. அப்படி வந்து படித்த ஓரளவுக்கு கோ த்ரூ பண்ணின ஒரு விஷயம்தான் ராமாயணம் அப்படின்னு. ஸ்ரீராமாயணம். ஸோ அதில் வந்து அந்த ராமருடைய பர்சன், அந்த கேரக்டர், அந்த பர்சானிஃபிகேஷன், அந்த குவாலிட்டிஸ் அதெல்லாம் படிக்க வந்து இட் வாஸ் லைக் வாட்சிங் அ மூவி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு வால்மீகி, அந்த கேரக்டருடைய குணாதிசயங்களை இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கணும், இப்படி புட் ஃபார்வர்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னா எந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் அந்த கேரக்டர் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோ வர்ஷிப்பிங் கான்செப்டில் வந்து ஓ மை காட் இஸ் சீம்ஸ் டு பி எ யூனிவர்சல் ஹீரோ அப்படிங்கக்கூடிய ஒரு வாவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ ரிலீஜியஸாக இதை சொல்லணும் அப்படின்னா நான் ராமபக்தன் ஆகிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். It was a very generic religious term, but if you study the character, the person, the personalities, the qualities of Lord Sri Ram, it will be like wow அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு மூவிஸில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹீரோவுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஸ்கிரிப்டட், டைரக்டட் நடந்தது, irrespective of the real character, real nature, the real person behind the screen, on screen அவர் அப்படி காட்டுறாரு அப்படின்னு தெரிஞ்சே நமக்கு வந்து அந்த ஒரு வாவ் வருது இல்லை. அதாவது ரீசெண்டாக வந்து நம்ம லோக்கி இருக்கார்ல, லோகேஷ் கனகராஜ், அவரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், ஒரு ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீனை வந்து டிவியில் படத்தில் பார்க்கும்போது நம்மளால ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும், பிகாஸ் we know that it is not true. அதே ஃபைட் சீனை வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஓ மை காட் நானே பயந்துருவேன் அப்படின்னு அவரே சொன்னார், லொகேஷனாகவே சொன்னார். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கேரக்டர் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஒரு படத்தில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வாவ் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி குணாதிசயங்களோட வாழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிஜமாவே நிறைய வாவ் இருக்கும். ஸோ இந்த வாவ் வந்து நாட் ஒன்லி ராமாயணம் படிக்கும்போது ஸ்ரீ ராமரை பற்றி நினச்சதா மட்டும்தான் வரணும்னு இல்லை, எனி ஆஃப் த பயோகிராஃபி புக்ஸ், ஆட்டோபயோகிராஃபி புக்ஸ் நீங்கள் படித்தாலும் சரி, இப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு வாவ் வரும். அந்த வாவ் தான் ஹீரோ வர்ஷிப்பிங். அந்த ஹீரோ வர்ஷிப்பிங் வந்து கடவுளை நோக்கி இருக்கும்போது, கடவுளுடைய குணாதிசயங்களை நோக்கி இருக்கும்போது, கடவுளுடைய குவாலிட்டிஸ், பர்சனாலிட்டிஸ், அப்ரோச், அணுகுமுறை அதெல்லாம் பார்த்து இருக்கும்போது ஓ மை காட் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு பக்தி வருது. அந்த பக்தி வரும்போது
our ego is always surrendering. அந்த சரண்டரிங் ஆங்கிளில் போச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளை அறியாமல் அந்த குணாதிசயங்களால் ஈர்க்கப்பட்டு அந்த குணாதிசயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது சந்திரமுகி படத்தில் ஜோதிகா பேர் என்ன? கங்காவா? சந்திரமுகி ஜோதிகா கங்கா. அதாவது கங்கா சந்திரமுகி ரூம்குள்ள போனா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா, கங்கா சந்திரமுகியை தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியை எடுத்து அந்த பர்சனாலிட்டியை நினச்சி அந்த பர்சனாலிட்டி மாறி நம்ம ரொம்ப ஈர்க்கப்பட்டோம் அப்படின்னா இவென்ச்சுவலி அந்த பர்சனாலிட்டியோட குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால தான் உருவ வழிபாடு இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸோ ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹீரோ வர்ஷிப்பிங், ஃபார்மோட இருக்கிற கடவுளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை, வர்ஷிப் பண்ணுறது, வாட் எவர் த நேம் வி கால், தட் இஸ் ஸோ ஈஸி அப்படின்னு பக்தி யுகத்தில் கிருஷ்ணர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப்டர் தட் ஹி ஹேஸ் கிவன் 4 ஆப்ஷன்ஸ் த்ரூ அவுட். அதாவது ஸோ சிம்பிள், ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் மீ, ஃபிக்ஸ் யுவர் இன்டெலெக்ட் ஆன் மீ அப்படின்னாரு. அது ஸோ தட் ஏன்னா எப்போ பார்த்தாலும் யூ வில் ஆல்வேஸ் திங்க் அபவுட் மீ அப்படின்னு. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பட்டுன்னு ஒரு பகுத்தறிவு கேள்வி எழும்பி வந்துச்சு. ஃபிக்ஸிங் மை மைண்ட் ஆன் யூ இஸ் ஓகே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால் வந்து உன்னை பற்றி நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய பகிர்ந்து அறிந்து கேள்வி கேட்கும் தன்மை என்னால் எப்படி உணர முடியும் அப்படின்னு எகெயின் அதுக்கு வந்து சப்சீக்வெண்ட் வேர்சஸ்லேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்தது, அதையும் பார்த்தோம். ஸோ லார்ட் கிருஷ்ணா இஸ் டெல்லிங் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் ஆன் மீ மேன், இட் இஸ் ஸோ ஈஸி. இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து மீ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பகவத்கீதாவில் கிருஷ்ணர் எங்கே மீ அப்படின்னு சொல்கிறாரோ அதில் எந்த மீ வந்து பர்சானிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா, எந்த மீ வந்து உள்ளே இருக்கிற பரமார்த்த ஸ்வரூபத்துடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் வந்து சப்ஜெக்டிவாக வச்சு பார்த்துக்கணும். ஸோ ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் மீ, யூ வில் கெட் லிபரேட்டட் அப்படின்பாரு. இன்னொன்று வந்து if you cannot fix your mind on me, no problem, practice remembering me so that உன்னுடைய மனசு வந்து சென்சஸ் வழியாக வேர்ல்ட்லி அஃபேர்ஸில் போய் அடிக்ட் ஆகாது அப்படிங்கிறத வந்து சொன்னார். if you cannot even ரிமெம்பர் மீ வித் டிவோஷன், நோ ப்ராப்ளம், ட்ரை டு ஒர்க் ஃபார் மீ. நீ பண்ணக்கூடிய எல்லா வேலையும் நீ கடவுளுக்காக தான் பண்ணுறடா அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம பார்த்தோம்ல, நம்ம வந்து நமக்காக பண்ணுறோம்னா சூப்பராக பண்ணுவோம், ஒரு கஸ்டமருக்காக பண்ணுறோம், இல்லை ஃபஸ்ட் இன்வெஸ்டருக்காக பண்ணுறோம், இல்லை பெரிய துட்டு கொடுக்குற ஒரு கான்ட்ராக்டருக்காக பண்ணோம்னா பெருசாக பண்ணுவோம். அப்படிங்கும்போது அதை கடவுளுக்காகவே இதை பண்ணும்போது நம்ம ரொம்ப கான்ஷியஸ்னஸோட ரொம்ப கேர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கேர்ஃபுல்லாக சூப்பராக கவனிச்சு பண்ணினா காலப்போக்கில் நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நாலாவதாக என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து அப்படி எனக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல, ட்ரை டு ரினவுன்ஸ் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் ஆக்ஷன் அண்ட் பி சிச்சுவேட்டட் இன் த செல்ஃப் அப்படின்னாரு. ஃப்ரூட் ஆஃப் ஆக்ஷனை எப்படி ரினவுன்ஸ் பண்ணுறது, இட் இஸ் நாட் பாசிபிள்னு 2வது பகுத்தறிவு கேள்வி எழும்பி வந்தது. அதாவது நான் வேலை பார்க்குறதே சம்பளத்துக்காக தான்டா, நான் எப்படிடா வந்து ரிசல்ட்டை வந்து விடுவேன், எனக்கு ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு பதிலாக என்ன வந்தது அப்படின்னா, ரிசல்ட் இஸ் சம்திங் தட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல், இட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். ப்ராசஸ், காஸ், எஃபெக்ட் இஸ் சம்திங் தட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். நம்மளுடைய கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதில் தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். ஏன்னா ஒரு விஷயத்தை இப்படி பண்ணினா இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு ஆஃபீஸில் எஸ்ஓபி இருக்கிற மாதிரி அந்த விஷயத்தை அப்படி பண்ணினாலே போதும், இவென்ச்சுவலி இந்த ரிசல்ட் வில் கம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து கிருஷ்ணர் வந்து எந்த விதமான மக்கள், எந்த விதமான பக்தர்கள், எந்த விதமான டிவோட்டீஸ் ஆர் க்ளோஸ் டு மீ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாரு. அந்த லிஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து காமன் த்ரெட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஈகோவை காமன் த்ரெட்டு பார்த்துட்டு ஒரு லைனராக பார்த்தோம் அப்படின்னா, த மோர் அண்ட் மோர் வி ஷார்பன் அவர் ஈகோ வி கோ ஃபார் ஃப்ரம் த காட். The more and more we weaken and surrender our ego, we come close to God is something. So நம்ம பகவத்கீதாவில் கர்மயோகாவில் பார்த்ததும் சரி, அண்ட் இங்கே பக்தி யோகாவில் பார்த்ததும் சரி, சிம்பிளாக என்ன மியூசிக் நின்று போச்சு. आरंभित क्या आप ऑप्शंस ट्रेडिंग को एक सेकंड सोर्स ऑफ इनकम बनाना चाहते हो, then let me tell you the good news. நீ அப்புறமா சொல்லு. அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு சாரி நம்ம ஃப்ளோ பிரேக் ஆகிடுச்சுல. சி கைஸ்,
கைஸ் ஐ டோன்ட் டூ எனி எடிட்டிங். ஐ வாண்ட் பி ஸோ நேச்சுரல், ஸோ ப்ராக்டிக்கல். அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு. அதனால தான் ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம். ஸோ சாரி ஃபார் தட் இஃப் யூ ஃபீல் இட்ஸ் டிஸ்டர்பிங். ஸோ வந்து இந்த ஒரு விஷயம்தான், இது ஜீவாத்மாக்கும் நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மாக்கும் இருக்கிற சண்டை தான் மொத்த வேதாந்தா ஸ்டடியே நினைக்கிறேன். ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய ஈகோவுக்கும் உள்ளே இருக்கிற லைஃப் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய சண்டை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் த மோர் அண்ட் மோர் we are sharpening our ego, we are going away from God or away from the conscious universal consciousness residing within us. The more and more we are surrendering and dissolving our ego, we are becoming one with God. அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுது. ஸோ பக்தி யோகா இஸ் ஆல் அபவுட் ஹீரோ வர்ஷிப்பிங். ஸோ ஒரு சின்ன விஷயம், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, சாஸ்திர சம்பிரதாயத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆர் இது எல்லாமே ஒரு கட்டுக்கதரா, நான் வந்து சார்வாக்கா மாதிரி சார்வாக்கா தானே, நான் வந்து சார்வாக்கா மாதிரி யோசிக்கிற ஆள், ஹிப்பி மாதிரி யோசிக்கிற ஆளுன்னு நம்மளுடைய எண்ணத்தளத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, ஒன் small thing that I wanted to tell is Bhakti Yoga is about hero worshipping only. You need to decide who is your hero. Whether currently இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த ஜாம்பவான்கள், வாழ்ந்த செலிப்ரேட்டிவ் பர்சன்ஸ், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அடைந்த மனிதர்கள், அவங்கள நம்ம ஹீரோவாக எடுத்துக்கிறோமா, இல்லை செல்ஃப் ரியலைசேஷன் அடைந்த மனிதர்களை நம்ம ஹீரோவாக எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு டுவர்ட்ஸ் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் the core purpose of life is to realize God, and the core goal of life is to realize God, and the core objective is அதுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் சூப்பர் ஹீரோ வேணும், ஒரு மாடல் பர்சனாலிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கடவுளையே வந்து ஒரு எடுத்துக்கலாம். பட் as we started this, ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே, காமனான மனிதர்கள் எல்லாருக்குமே இருக்கும். நாட் தி எக்ஸ்பர்ட் பீப்புள் அவுட் தேர். ஒரு ஆவரேஜாக டெய்லி நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம வாழ்க்கையை வாழறோம்டா அப்படின்னு பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வரோம், வேலை பார்க்குறோம், பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்குறோம், வீட்டில் இது வாங்குகிறோன்னு இந்த ஆப்ரேட்டட் லைஃப்பில் இருக்காங்கல்ல, இருக்கோம்ல, லைக் மீ, லைக் யூ, அந்த மாதிரி ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இயல்பாக வரும். அந்த ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டியை போக்குறதுக்கு வந்து ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக நம்ம வந்து கடவுளை யூஸ் பண்ணிக்கிறோம். அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கடவுள் காப்பாற்றிட்டாருப்பா அப்படிங்கிறோம். சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஃபேட்டு தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆஃப் ஃபேட்டே அங்கே தான் வருது. நம்ம இதெல்லாம் ஃபேட்டை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, எக்ஸ்ப்ளோர் இட். ஸோ ஃபியர் ஆஃப் அன்சர்டனிட்டிக்கு மட்டும் ஒரு மருந்தாக கடவுளை யூஸ் பண்ணாமல், let us spend some 2 minutes, 5 minutes, 10 minutes a day sitting, closing our eyes, thinking about God, or at least watching the internal life energy. இஷ்ட தேவதா பக்தி, பிடிச்ச கடவுளை பற்றி நினச்சிக்கலாம். அப்படி இல்லை, எனக்குள்ளே இருக்கிற அந்த லைஃப் எனர்ஜி, தட் இஸ் சம்திங் விச் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த லைஃப் எனர்ஜி இருக்கிறதுனால தான் என்னால் காலையில் எழுந்து பல்லு தேய்ச்சி குளித்து ஃபில்டர் காஃபி குடித்து உங்களோட பேச முடியுது, நான் பேசுகிறத உங்களால் கேட்க முடியுது. த மொமெண்ட் தட் லைஃப் எனர்ஜி இன்சைடு மீ இஸ் கான், I will just become a piece of decaying biological deposits. That's called dead body. Ego அப்படிங்கிறது உள்ளேருந்து போயிடும். ஸோ whether it is Happy Krishna or whether it is anybody who is watching this video, நம்மளுடைய அந்த கான்ஷியஸ் ஈகோ இருக்குது இல்லையா, கான்ஷியஸ் ஈகோவை ஆப்ரேட் பண்ணக்கூடிய லைஃப் எனர்ஜி நமக்குள்ளே இருக்குது. அந்த லைஃப் எனர்ஜி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியுதோ அதை பண்ண முடியுது. ஈவன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், கடவுள் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்கிறதுக்கும் உள்ள ஒரு லைஃப் எனர்ஜி இருக்குல்ல. ஸோ நமக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்குள்ளே இருக்கிற லைஃப் எனர்ஜியை நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த உசுறு போயிடுச்சு அப்படின்னா we will be dead. ஸோ அந்த உசுருக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes டைம் கொடுத்துட்டு ஜஸ்ட் thank the life energy inside us that I am alive today. அதுவே ஒரு பக்தி தான். அத்வைத்தமே ஆத்ம பக்தி தான் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலோட
பக்தி யோகாவுக்கு இப்போதைக்கு ஒரு கமா போடுறோம். அடுத்தது என்ன, இப்போதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அடுத்தது என்னது அப்படிங்கிறத we will see it in upcoming videos, hoping for wonderful experiences. Bye bye.